இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, நீங்க எல்லாம் சமூக சேவையாளர்கள். நீங்க எல்லாம் யாருக்கு தருவீங்க? இல்லாதவர்களுக்கு தருவீங்க. யார்கிட்ட இருந்து எடுப்பீங்க? இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுப்பீங்க. பைபிள் மாத்தி சொல்லுது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. நான் தேடி போறேங்க அந்த வாசகத்தை, எதற்காக இவ்வளவு பெரிய வார்த்தை வந்ததுன்னு. இவ்வளவுதாங்க சிம்பிள் மேட்டர். ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், ஒரு முதலாளி, ஆண்டவர். அவர் ஊரை விட்டு போறார், 3 மாசத்துக்கு நான் வரமாட்டேன்ட்டு. கீழே 3 சீடர்கள் கிடைக்கிறார்கள். 3 சீடர்களை கூப்பிடுறார். இந்தாடா, நீ 4 காசு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்த உடனே கணக்கு கொடு. இந்தா நீ வா, இந்த 2 காசு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்த உடனே கணக்கு கொடு. இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் வருவதற்கு முன்னால் நடந்தது. பைபிள் சொல்லுது. 2 காசு வச்சுக்கோ, இன்னொருத்தங்க வாடா, ஒத்த ரூபா இருக்கு வச்சுக்கோ, நான் வந்த உடனே கணக்கு கொடு. போயிட்டார். திரும்பி 3 மாசம் கழிச்சு வந்த உடனே 4 காசு சம்பாரிச்சு வச்சிருந்தான்ல, வாங்கினான்ல ஆண்டவர் கிட்ட இருந்து, அவன் 8ஆ மாத்தி வச்சிருக்கான். அத எங்கப்பா காசுன்ன உடனே, ஆண்டவரே நீங்கள் 4 கொடுத்தீர்கள், இந்தாருங்கள் 8 காசு நான் சம்பாதித்து இருக்கிறேன். கொஞ்சமாக கொடுத்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 2 காசு கொடுத்தான்ல, அந்த ஆளு 4 ஆக்கி கொடுத்திருக்கான். 2ஐ 4 ஆக்கினாய், உனக்கு சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். இந்த ஒத்த ரூபா கொடுத்தவன் நம்ம ஆளு வந்தான். வா, என்ன ஆண்டவரே, நீங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களா? நீங்க கோவக்காரரு, வந்து கணக்கு வேற சொல்லணும். நீங்க நான் பாட்டுக்கு இதை எங்கேயாவது தொலைச்சிட்டு அதுக்கு புதைச்சி வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்து தரேன். எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்போதான் இந்த டைலாக் வருது, முயற்சியும் உழைப்பும் நேர்மையும் கொண்டு உழைக்காமல் நான் கோபப்படுவேன் என்று என் மீது குற்றம் சுமத்தி நீ சோம்பேறியாக இருந்தாயா? யாரிடத்தில் உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கிறதோ அவர்களுக்கு தரப்படும். யாரிடத்தில் உயர்வும் உழைப்பும் நேர்மையும் இல்லையோ அவர்களிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அந்த ஒற்றை ரூபாயை வாங்கி கொண்டதாக பைபிள் சொல்லுகிறது. உழைப்பும் முயற்சியும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கூடுதலாக தரப்படுகிறது. எப்படிங்க இவங்க எல்லாம் முதலாளிமார்கள் ஆனாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் முதலாளிமார்கள் ஆனீர்கள். நான் வணங்குறேங்க ஐயா, நான் சம்பாத்தியம் வாங்குகின்றவள் தான், பெறுகின்றவள் தான். என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள், சம்பாத்தியத்தை தருகிறவர்கள். வாங்குறவனை விட கொடுக்கிறவன் பெரிய ஆளுங்க. நிறைய மார்க் வாங்கினா என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சா இந்த முதலாளிங்க மாதிரி நிறைய சம்பளம் கொடுக்கலாம். நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்குறவை படிக்கப்பட. இல்லை என்றால் டிராப் பண்ணப்பட்ட அதே சிறுத்த மாதிரி நீங்க கிடக்க வேண்டியதுதான். எனக்கு மட்டும் ஏன் என்ற கேள்வியை மட்டும் நாம் கேட்காமல், எனக்கு வந்திருக்கிறது இல்லையா, இதை நான் சரியாக எதிர்கொள்வேன் என்று எழக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன். நேற்று நான் திருச்சியில இருந்து வந்துட்டு இருக்கேன். என்னுடைய மொபைல்ல ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் பெருமக்களே, எல்லா கருத்துக்களும் என்னை போல் உங்களையும் தான் வந்து சேர்கின்றன, உங்களை போல் எனக்கும் தான் வந்து சேர்கிறது. ஆனால் அந்த கருத்து யார் ஒருவருக்கு சரியாக புரிகிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். சில வார்த்தைகள் நமக்கு புரிகிறதே இல்லை. குரானிலே அல்-பக்ரா என்கின்ற வேர்ஸ், அதில் இறைவன் பேசுகிறான், நான் உனக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு நான் திரையிட்டு விடுகிறேன் என்கிறார். புரியாது, எது வந்தாலும் புரியாது, எது சொன்னாலும் புரியாது, எவ்வளவு காட்சிகள் வந்தாலும் தெரியாது. சில பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய மலர் மலர்ந்தாலே போதுமானது, அவர்களுக்கான செய்தி வந்து சேர்ந்துவிடும். விழிப்புணர்வோடு இருந்து நான் கேட்கிறேன். ஒரு குருநாதர் பேசுகிறார் சீடர்களிடத்தில், தயவு செய்து நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழலாம். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து மயக்கம் போட்டு விழுற அளவிற்கு ஷெடியூல் எனக்கு, அவ்வளவு டைட் ஷெடியூல் எனக்கு. நீ என்ன பிசாசான்னு கேட்பாங்க எங்க அம்மா.
எப்படி இப்படி பண்ற வேலையேன்மா. விசை உரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கிடைக்கும். அப்படி அடிச்சிங்கன்னா கையில திரும்பி வரதுல பந்து, அப்படி பாடி கிடைக்கும். எங்கேயோ நாம் விழுந்து கிடைக்கிறோம். நான் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்படியா, இப்படி நடக்குமா, இது உண்மையா என்று நீங்கள் கேட்டால் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களையும் ரொம்ப ஸ்லோவா போற 2 மிருகம் சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? குருநாதர் பாடம் எடுக்கிறார். பாடம் எடுக்கின்ற பொழுது குருநாதர் பேசுகிறார், சீடர்களே ஆமை வேகத்தில் செயல்படுங்கள், வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். குட்டியா இருந்த ஒரு சீடனுக்கு டவுட், ஏன் ஸ்லோவா இருக்க சொல்றாரு இவரு? நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. கடலில் இருக்கக்கூடிய பிராணிகளில் அதிவேகமாக தூரங்களை கடக்கக்கூடிய ஒரே பிராணி ஆமை. அவ்வளவு பயணம் பண்ணுமா? கடலில் வாழக்கூடிய அத்தனை மிருகங்களை காட்டிலும் கூடுதலான ஆயுளோடு நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய மிருகம் ஆமை. அவ்வளவு பெரிய வெயிட் வச்சுக்கிட்டு தன் கூட்டை தானே சுமந்து கொண்டு போகின்ற மிக பெரிய சாபம் கொண்ட ஒரு மிருகமாக இதுவரைக்கும் சொல்லுவார்கள். ஆமினாவும் ஆமையும் புகுந்த வீடு. வசதிக்கு சொல்லி வச்சுக்கிறோம் ஐயா. தேரினுடைய சக்கரத்தை திருப்பி சாமியை பற்றி கவலைப்படாமல், தேரை பற்றி கவலைப்படாமல், தேரை கொண்டு போய் கோவிலுக்குள் நிறுத்த வேண்டும் என்று கையிலே முட்டு வைத்துக் கொண்டு அந்த சக்கரத்தையே பார்த்து கொண்டு முட்டு 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 கொடுத்து கொண்டு போகிறானே, அவன்தான் முட்டு ஆள். வசதியா திட்டுறோம் அவனை முட்டாள்னு. எவன் ஒருவன் தன் காரியத்தில் கவனமாக இருக்கிறானோ அதற்கு பெயர் தான் தியானம். ஆமையினுடைய தியானம் சொல்லவா நான்? அந்த குருநாதர் சொல்கிறார் ஆமையினுடைய தியானத்தை. ஆமை என்ன செய்யுமா, அவ்வளோ வேகமா போறதுக்கு, நீந்தி போறதுக்கு கடலுக்குள் இருக்கக்கூடிய நீரோட்டங்களுக்காக காத்திருக்குமா. நீரோட்டம் வந்த உடனே அதை ஜாயின் பண்ணிடுமா. அந்த நீரோட்டமே அதனுடைய வெயிட், அதனுடைய ஸ்லோனஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு சீக்கிரமா அதனுடைய டெஸ்டினேஷன்ல கொண்டு போய் சேர்த்துருமா. இன்னொரு விஷயம் சொல்லவா? அந்த ஆமை முட்டை போடுறது எங்க தெரியுமா? எந்த மிருகமும் எந்த மனிதர்களும் கை தொடாதபடிக்கான ஒரு இடத்தை தேடி. இப்ப ஆஸ்திரேலியாவில் ஒரு சிட்னி நகரத்துல அது முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க. அது நீரோட்டங்கள்ல வந்து சேர்ந்துருச்சு இந்தியாவுக்கு. அதுக்கு முட்டை போடணும், அந்த கான்சியஸ் வந்துருச்சு. திரும்பி இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்க அந்த சிட்னில எந்த இடத்துல அது குழி தோண்டி வச்சதோ அங்கதான் வாழ்க்கை முழுவதும் முட்டையிடும். என்ன மாதிரியான கவனம் இது? இந்த கவனத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க. நமக்கு அந்த கவனம் இருக்கிறதா? ஸ்மார்ட் வேலை செய்யறோமா? நாம we are hard workers, we are not smart workers. ஸ்மார்ட்டா வேலை செய்கின்றவர்கள் மிகுந்த எங்க அம்மா சொல்லுவாங்க, சோம்பேறி கிட்ட ஒரு வேலையை கொடுக்கணும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கு எல்லா வழியும் தெரியும். படியில இருந்து இறங்குவான் உழைப்பாளி. இவன் வந்து அந்த படிக்கட்டுல இருக்கக்கூடிய ஓரம் இருக்குல்ல, அதுல தலகாணியை போட்டு இறங்கிடுவான். சோம்பேறிக்கு தான் தெரியும் ஸ்மார்ட்டா எப்படி வேலை செய்யறதுன்னு. வாழ்க்கையில் எது தவறு எது சரி என்பது அல்ல, வாழ்க்கை இலக்கை எட்டுவதற்கான வழிமுறைகளை மற்றவர்கள் சொல்வதை விட கற்றுக்கொண்டு முன்னேறுகின்றவர்கள் ஜெயிக்கிறார். ஒரு வார்த்தை என்னை எழுப்பி உட்கார வச்சது, அதை சொல்றேன். மிக முக்கியமான வார்த்தை, நிழலை கண்டு பயப்படாது. சின்ன குழந்தைகளுக்கு நிழலை கண்டு பயப்படாது. எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் வரும். வெளிச்சம் இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் எங்கேயோ இருக்கிறது. இன்னொரு ஒரு வார்த்தை என்னை எழுப்பி உட்கார வைத்த வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பாக்ஸிங் மாதிரியாங்க. பாக்ஸிங் பார்த்திருக்கீங்களா? கீழே விழுந்துருவாங்க. விழுந்தவுடன்
அடிபட்டு கீழே சாய்ந்தவுடன் தோல்வி அறிவிக்கப்பட மாட்டாது. விழுந்து கிடக்கிறவனை பார்த்து அந்த ரெஃபரி இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்வார்? 10 கவுண்ட் கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பாரு, எழுந்திருக்கலாம். விழுந்தவுடன் இல்லை தோல்வி அறிமுகப்படுத்துவது. விழுந்த பின் எழ மறுப்பவன் தான் தோல்விக்குரியவன் என்று இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்தப்படுகிறான். விழுது கிடப்பது அல்ல வெற்றி, தோல்வி. எழ மறுப்பதுதான் தோல்வி என்பதனை நினைவில் கொள்ளக்கூடிய இடம். நான் பல இடங்களில் பார்க்கிறேன். மன எழுச்சி கொள்ளக்கூடிய வேலைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று யோசிக்கிறேன். உங்களுக்கு 2 செய்திகள் சொல்லி நான் இடம் சாருகிறேன். எனக்கு இந்த மதம் தொடர்பான விஷயங்களில் கூர்மையான ஈடுபாடு உண்டு. ஒரு மதம் கோடிக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது என்றால் அதில் ஒரு உண்மை இருக்கத்தானே வேண்டும். இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு பையன் கேட்டான், திருப்பதிக்கு போயிட்டு வந்ததா அவங்க ஃப்ரெண்டு கேட்கிறான், டேய் உன் சாமி திட்டமாட்டா? மண்டையில பொறி தட்டுற மாதிரி 2 மேட்டருங்க. நீங்க பைபிளை வாசிப்பதற்கு கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதையை வாசிப்பதற்கு இந்துவாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. குரானை வாசிப்பதற்கு முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவையெல்லாம் மிகுந்த ஆழமான புத்தியுடன், அறிவு தேடலுடன் இந்த மனித சமூகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள். வாசிக்க தெரிந்தவர்கள் வாசித்துக் கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன். பைபிள்ல ஒரு சொல் வருது. எனக்கு எப்பவுமே நான் டீச்சர். ஏன் டீச்சர் ஆனா பதில் சொல்றது பிடிக்காது. அதான் டீச்சர் ஆனதுக்கான ரகசியம். கேள்வி கேட்கிறவன் தான் புத்திசாலின்னு தெரிஞ்சிருச்சு. எவன் கேள்வி கேட்கிறானோ அவன் தான் புத்திசாலி. நீங்க குழந்தை பாருங்க, நிறைய கேள்வி கேட்கும். வளர வளர நிறுத்திடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்திசாலியா இருந்த குழந்தை ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம் நம் புத்தியை தருகிறோம் அதற்கு. அதை உண்மை வேற கிடையாது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தன் புத்தியை தருவதற்காக குழந்தைகள் நம்மிடத்தில் வரவில்லை. அந்த குழந்தைகளுடைய அறிவை அதற்கு அறிமுகம் செய்து வைப்பதற்காகத்தான் நம் இடத்தில் அவர்கள் வருகிறார்கள். இந்த பைபிள்ல ஒரு வாசகம் சொல்லுதுங்க, நான் அசந்து போன மூளையில நெருப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி புரியலன்னா உள்ளுக்குள்ள கொடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு பதில் வேணும். உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, நீங்க எல்லாம் சமூக சேவையாளர்கள். நீங்க எல்லாம் யாருக்கு தருவீங்க? இல்லாதவர்களுக்கு தருவீங்க. யாருக்கிட்ட எடுப்பீங்க? இருக்கிறவங்க கிட்ட எடுப்பீங்க. பைபிள் மாத்தி சொல்லுது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. நான் தேடி போறேங்க அந்த வாசகத்தை. எதற்காக இவ்வளவு பெரிய வார்த்தை வந்ததுன்னு. இவ்வளவுதாங்க சிம்பிள் மேட்டர். ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், ஒரு முதலாளி, ஆண்டவர். அவர் ஊரை விட்டு போறார். 3 மாசத்துக்கு தான் வரமாட்டேன்ட்டு. கீழே 3 சீடர்கள் கிடைக்கிறார்கள். 3 சீடர்களை கூப்பிடுறார். இந்தாடா நீ 4 காசு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்த உடனே கணக்கு கொடு. இந்தா நீ வா, இந்த 2 காசு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்த உடனே கணக்கு கொடு. இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் வருவதற்கு முன்னால் நடந்தது. பைபிள் சொல்லுது. 2 காசு வச்சுக்கோ. இன்னொருத்தங்க வாடா, இந்த 1 ரூபா இருக்கு வச்சுக்கோ, நான் வந்த உடனே கணக்கு கொடு. போயிட்டார். திரும்பி 3 மாசம் கழிச்சு வந்த உடனே 4 காசு சம்பாரிச்சு வச்சிருந்தான்ல, வாங்கினான்ல ஆண்டவர் கிட்ட இருந்து, அவன் 8ஆ மாத்தி வச்சிருக்கான். அவன் எங்கப்பா காசுன்ன உடனே, ஆண்டவரே நீங்கள் 4 கொடுத்தீர்கள், இந்தாருங்கள் 8 காசு நான் சம்பாதித்து இருக்கிறேன். கொஞ்சமாக கொடுத்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறாய். சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 2 காசு கொடுத்தான்ல, அந்த ஆளு 4 ஆக்கி கொடுத்திருக்கான். 2ஐ 4 ஆக்கினாய், உனக்கு சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். இந்த 1 ரூபா கொடுத்தவன் நம்ம ஆளு வந்தான். வா, என்ன ஆண்டவரே நீங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களா? நீங்க கோவக்காரரு, வந்து கணக்கு வேற சொல்லணும். நீங்க நான் பாட்டுக்கு இதை எங்கேயாவது தொலைச்சிட்டு அதுக்கு புதைச்சி வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்து தரேன். எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்போதான் இந்த டைலாக் வருது,
முயற்சியும் உழைப்பும் நேர்மையும் கொண்டு உழைக்காமல் நான் கோபப்படுவேன் என்று என் மீது குற்றம் சுமத்தி நீ சோம்பேறியாக இருந்தாயா? யாரிடத்தில் உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கிறதோ அவர்களுக்கு தரப்படும், யாரிடத்தில் உயர்வும் உழைப்பும் நேர்மையும் இல்லையோ அவர்களிடமிருந்து இருப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அந்த ஒற்றை ரூபாயை வாங்கிக் கொண்டதாக பைபிள் சொல்லுகிறது. உழைப்பும் முயற்சியும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கூடுதலாக தரப்படுகிறது. எப்படிங்க இவங்க எல்லாம் முதலாளிமார்களானாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் முதலாளிமார்களானீர்கள். நான் வணங்குறேங்க ஐயா. நான் சம்பாத்தியம் வாங்குகின்றவள் தான், பெறுகின்றவள் தான். என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள், சம்பாத்தியத்தை தருகிறவர்கள். வாங்குறவனை விட கொடுக்கிறவன் பெரிய ஆளுங்க. நிறைய மார்க் வாங்கினா என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சா இந்த முதலாளிங்க மாதிரி நிறைய சம்பளம் கொடுக்கலாம். நல்லா படிக்கணும். நிறைய மார்க் வாங்குறவை படிக்கப்படாது. குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகுமா? குறள் 401.
அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயே உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயே உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயே உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகுமா? குறள் 401. அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயே உருட்டியாடினார் போன்றதையூர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகுமா?